இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். மின்சார கட்டண குழப்பம். 200 யூனிட் இலவச மின்சாரம் இருந்தும் கட்டணம் உயர்ந்துள்ளதாக வந்த புகார்களை தொடர்ந்து மீட்டர் கணக்கீட்டில் உள்ள குறைபாடுகளை ஆய்வு செய்ய மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பேருந்து டிக்கெட் விளம்பரம். அரசு பேருந்து டிக்கெட்டுகளின் பின்புறத்தில் விளம்பரங்களை அச்சிட்டு அதன் மூலம் கூடுதல் வருவாய் ஈட்ட அரசு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. மகளிர் உரிமை தொகை. விண்ணப்ப பணிகள் எங்கும் நிறுத்தப்படவில்லை என்றும் ஆன்லைன் மற்றும் நேரடி விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருவதாகவும் வருவாய்த்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. பொறியியல் கலந்தாய்வு. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் பாடப்பிரிவை தேர்வு செய்ய ஜூலை 22 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்வி நலத்திட்டங்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி மற்றும் சலுகைகள் நேரடியாக சென்றடைய ஜாதி சான்றிதழ், வங்கி விவரங்கள் உள்ளிட்டவற்றை EMIS இணையதளத்தில் கட்டாயம் பதிவேற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆவின் நெய் விலை. மொத்த விற்பனையாளர்களுக்கான ஆவின் நெய் விலை உயர்வு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பழைய விலையிலே நெய் விற்பனை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரயில் பாதைகள். தாம்பரம் செங்கல்பட்டு 4வது ரயில் பாதை உட்பட தமிழகத்தில் ரூபாய் 2576 கோடியில் 3 புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு EKYC. அத்தியோதய ரேஷன் கார்டுதாரர்கள் ஜூலை 31க்குள் பயோமெட்ரிக் பதிவை முடிக்க வேண்டும். தவறினால் கார்டுகள் நீக்கப்பட வாய்ப்புள்ளது. கல்வி கடன் உயர்வு. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கல்வி கடன் வரம்பு ரூபாய் 4 லட்சத்தில் இருந்து ரூபாய் 7.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. டெங்கு தடுப்பூசி. 4 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு கியூடெங்கா என்ற புதிய டெங்கு தடுப்பூசி பயன்படுத்த இந்திய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. வானிலை அறிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் விடுமுறை. திருத்தணி முருகன் கோயில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு அறிவிப்பு. அரசு உதவி வழக்கறிஞர் கிரேட் 2 பணிக்கான முதன்மை தேர்வு வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. கால் டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி திருவிழா விடுமுறை. தூத்துக்குடி தூய பனிமய மாதா திருத்தல பேராலய பெருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 தேர்வு மாற்றம். TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6க்கு பதிலாக செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2029 தேர்தல். RP உதயகுமார் கருத்து. 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக நடிகர் விஜய் முன்னிறுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் டெல்லி அரசியல் களம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று RP உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். இது தேசிய அரசியலில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. பொறியியல் பொது கலந்தாய்வு தொடக்கம். மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் பொறியியல் பொது கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. இன்று முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக நடைபெறுகிறது. முதல் சுற்றில் தரவரிசை பட்டியலில் 1 முதல் 37,796 இடங்களுக்குள் இருக்கும் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். வேலையில்லா இளைஞர்களுக்கான நிதியுதவி திட்டம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 மற்றும் டிப்ளமோ ITI முடித்தவர்களுக்கு ரூபாய் 2500 வழங்கும் புதிய திட்டத்தை அமல்படுத்த அரசு ஆலோசித்து வருகிறது. தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது. தமிழக முதலமைச்சர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனி கோயில் நில மோசடி தீவிர விசாரணை. பழனி முருகன் கோயில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்ததாக எழுந்த புகாரில் சிபிசிஐடி அதிகாரிகள் களத்தில் இறங்கியுள்ளனர். நிலத்தை சீராய்வு செய்ததோடு பழனி சாய் பதிவாளர் அலுவலகத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முறைகேடுகளை கண்டறிய 3 பேர் கொண்ட குழு தீவிர ஆய்வில் ஈடுபட்டுள்ளது. சாத்தான்குளம் வழக்கு நீதிமன்றத்தில் வாதம். சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரண வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்களின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சிபிஐ தரப்பு தனது வாதங்களை முன்வைத்துள்ளது. விசாரணை இன்று மீண்டும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா யோஜனா மானியம் குறித்த தகவல். உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமையல் எரிவாயு மானியம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு செய்திகள் பரவி வருகின்றன. மானிய முறைகள் குறித்த தெளிவான விளக்கத்தை மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலம் தெரிந்து கொள்வது நல்லது. 70 வயது மூதாட்டி வழக்கு விமர்சனங்கள். 70 வயது மூதாட்டி ஒருவரை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகளை அரசு அமைத்ததாக சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை நடவடிக்கையின் வேகம் மற்றும் அவசியம் குறித்த கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் நடந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் களம் அதிரடி மாற்றங்கள். தமிழக அரசியல் களத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன. அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் மற்றும் செயல்பாடுகள் வருங்கால தேர்தலை நோக்கி நகர்வதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பழனி நில விவகாரம் புதிய சிக்கல். பழனி நில சர்ச்சை விவகாரத்தில் பத்திரிகை ஒன்றிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சங்கரபாணி உள்ளிட்ட சில தலைவர்களின் பெயர்கள் அடிபட்டு வரும் நிலையில் நில முறைகேடு விவகாரம் மேலும் பூதாகரமாகியுள்ளது. காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வரும் காவல்துறையினர் இனி முறையான சீருடையில் மட்டுமே ஆஜராக வேண்டும் என்று இது தொடர்பாக டிஜிபிக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் களம் திமுகவின் புது வியூகம். வரவிருக்கும் இடைத்தேர்தல்களை எதிர்கொள்ள திமுக தரப்பில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தேர்தலில் கனிமொழி அவர்களை களமிறக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்து வருகின்றன. எம்ஆர் விஜயபாஸ்கர் வழக்கு நீதிமன்றம் உத்தரவு. ரூபாய் 100 கோடி நில மோசடி தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் உரிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அரசியல் கருத்து மோதல். தமிழக அரசியல் சூழலில் கருத்து பரிமாற்றங்கள் விவாதப் பொருளாக மாறியுள்ளன. பல்வேறு அரசியல் தரப்பினர் தங்களது எதிர்வினைகளை பதிவு செய்து வருகின்றனர். இது தேர்தல் கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தொகுதி மறுவரையறை அரசியல் தாக்கம். தொகுதி மறுவரையறை என்பது இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தையே மாற்றக்கூடிய முக்கிய நடவடிக்கை. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் நிலைப்பாடுகளை எடுத்து வரும் நிலையில் இதன் தாக்கம் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. கைது விவகாரம் கனிமொழி கண்டனம். சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்து கனிமொழி அவர்கள் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஜனநாயக முறைப்படி இதற்கான எதிர்வினைகளை சந்திப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் காட்டமான பதில். அரசியல் களத்தில் தனிப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் மிரட்டல்கள் விடுக்கப்படுவது குறித்து அமைச்சர் வன்னியரசு தனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். ஜனநாயக ரீதியான விவாதங்களே அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் முதலிடம் மாணவருக்கு பாராட்டு. நீட் தேர்வில் முதலிடம் பெற்ற விழுப்புரத்தை சேர்ந்த மாணவர் வெங்கடபதிக்கு எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள் நேரில் பாராட்டு தெரிவித்து ஊக்கமளிக்கும் வகையில் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்த விவாதம். ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்த விவாதம். ஆட்சி மற்றும் அதிகாரத்தின் செயல்பாடுகள் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்படுகின்றன.
விமர்சனங்கள் மற்றும் கைது நடவடிக்கைகள் ஜனநாயகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. ரயில்வே பயணிகளுக்கு நற்செய்தி. தமிழகத்தில் ரயில் பயணிகளின் வசதிக்காக ரயில்வே வாரியம் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. தாம்பரம் செங்கல்பட்டு, அரக்கோணம் செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு கரூர் ஆகிய வழித்தடங்களில் புதிய பாதைகள் அமைக்க ரூபாய் 2576 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம். விஸ்வநாதன் சவால். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அங்கே ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என விஸ்வநாதன் சவால் விடுத்துள்ளார். அரசு இணையதளத்தில் புதிய தொழில்நுட்ப வசதி. மத்திய வீட்டு வசதி அமைச்சகத்தின் இணையதளம் இப்பொழுது 22 மொழிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏஐ பாஷினி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தமிழ் உள்பட அனைத்து மாநில மொழிகளிலும் அரசு திட்டங்களை மக்கள் இனி எளிதாக அறிந்து கொள்ளலாம். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.